டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. எஸ்ஐயா புத்தகம் 48வது அதிகாரம் 17-19 வசனங்கள். அது மிகச்சிறப்பாக 18-19. என் கட்டளைக்கு செவிசாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ் ஆற்றை போல் உன் வெற்றி கடலலை போல பாய்ந்து வந்திருக்கும். உன் வழிமரவினர் கடல் மணலளவாய் உன் வழித்தோன்றல் கதிர்மணி போன்றும் இருப்பர். அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டார். அவர்கள் பெயர் என் திருமணம் அழைக்கப்படார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு நாம் செயல்படுத்துவதற்கு ஜஸ்ட் லிசன், கீழ்ப்படிந்திருந்தால் என்ன கிடைக்குமா? சமாதானம் ஆறை போல ஆறு ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீரூற்று ஆறு ஓடிக்கொண்டே இருக்கிறது. வெற்றி கடலலை போல கடலலை ஒன் ஆஃப்டர் அனதர் வந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. அதுக்கு மனதின் எண்ணங்கள் கூட ஓய்ந்து விடலாம், ஆனால் கடலலை ஓய்வதில்லை. அதே போல நமக்கு வெற்றி அடுத்து வந்து கொண்டே இருக்கும். அதில் நம்முடைய வழிமன மணலளவாய் வழித்தோன்றல் கதிர்மணி போல, மணலளவாய்னு பிளஸ்ஸிங், அபேண்டன் பிளஸ்ஸிங். கதிர்மணி என்பது ஃப்ரூட்ஸ். நாம் மிகுந்த கனிதந்து தான் நிறைய கனிதந்து அவருடைய சீடராகி நாம் இருப்பதற்கு கடவுள் நமக்கு செய்யணும். ஆனால் நம்ம அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும், ஆர்வம் இருக்கணும். அதை கடைபிடித்து வாழ முயற்சி செய்தால் இந்த சமாதானம் ஆறை போலவும், வெற்றி கடலை போலவும், சந்ததி கடல் மணி போலவும், மற்றபடி வழிமரவினர் வழித்தோன்றல் கதிர்மணி போல என்றும் நிறைவு பெறுவர், ஆசிரியை பெறுவர். இந்த ஆசிரியை பெற ஒப்புக் கொடுப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, போதுமான கிருமிகளை தருகிறீர். தொடர்ந்து ஆசீர்வதி, நீர் பரிசுத்தமாக்கும் நல்ல பிதாவே. ஆமென்.